மண்ணில் பசித்து கிடப்பவனுக்கும், ஆடையற்று நிற்பவனுக்கும், நோயுற்று கிடப்பவனுக்கும், உறவற்று தனியாக தவிப்பவனுக்கும் நீங்கள் சென்று உதவுகிற பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு உதவவில்லை, ஆண்டவனுக்கே உதவுகிறீர்கள். அதுதான் இங்கே வழங்கப்படுகிற செய்தி. அப்படியே நீங்கள் திருக்குரானில் பார்த்தால் இதே மாதிரி டே ஆஃப் ஜட்மெண்ட், நியாய தீர்ப்பு நாள், இது முற்றிலும் முரணாக இருக்கும். நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே இவன் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நீ உணவு கொடுக்கவில்லை. பைபிளில் சொன்னதற்கும் இதில் இருப்பதற்கும் உள்ள வேறுபாடை பாருங்கள். நான் பசியோடு இருந்தேன், நீ உணவு கொடுத்தாய் என்று பைபிள் பேசுகிறது. இங்கே திருமறை சொல்கிறது, நான் பசியோடு இருந்தேன், நீ உணவு கொடுக்கவில்லை. நான் நோயுற்று கிடந்தேன், என்னை வந்து நீ பார்த்து ஆறுதல் வழங்கவில்லை. நான் தனிமைப்பட்டு கிடந்தேன், எனக்கு நீ உறவுக்கரம் நீட்டவில்லை என்றெல்லாம் பேசுகிற பொழுது இவனுக்கு புரியவில்லை. ஆண்டவனே, அல்லாவே, நீ பசித்து கிடந்தாயா? உனக்கு நான் உணவு தரவில்லையா? என்ன சொல்கிறாய்? எனக்கு தரவில்லை என்பது எனக்கல்ல, மண்ணில் உனக்கு முன்னால் ஒருவன் பசித்து வந்து நின்ற பொழுது அவனுக்கு நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாயே, அது எனக்கு கொடுக்காதது. எனவே முழுக்க முழுக்க இஸ்லாம் பேசுவதும் கிறித்துவம் பேசுவதும் எதுவாக இருந்தாலும் மண்ணில் மனிதர்களுக்கு நீங்கள் வழங்குகிற எதுவும் வெறும் மனிதர்களுக்கு வழங்குவதாக நினைக்காதீர்கள். அந்த மனிதர்களை படைத்த ஆண்டவனுக்கே நீங்கள் வழங்குவதாக சிந்தித்து பார்த்து நீங்கள் செயற்பட வேண்டும். வழங்குவதுதான் முக்கியம். நான் நிறைய நேரம் எடுத்து பேச விரும்பவில்லை, எனக்கு வேறு இடத்திற்கு போக வேண்டியிருக்கிறது. சுருக்கமாக 5 நிமிடத்தில் நான் சொல்கிறேன். வழங்குவது என்பது மிக 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 முக்கியமானது. அது தருகிற இன்பத்தை உங்களுக்கு உலகத்தில் எதுவுமே தராது, எதுவும் தராது. அதனால் தான் வள்ளுவன் என்ன சொல்கிறான்? ஈத்து உவக்கும் இன்பம் என்கிறான். என்ன அழகான தமிழ் சொற்றொடர்! ஈத்து உவக்கும் இன்பம். நீ கொடுக்கிற பொழுதே உனக்குள் ஏற்படுகிற உவகை, மகிழ்ச்சி, அது தருகிற இன்பம், அது ஈடு இணையற்றது. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல். ஒருவனுக்கு கொடுப்பதனால் இவ்வளவு இன்பம் கிடைக்கும் என்பது இவனுக்கு தெரியவில்லையே. வள்ளுவன் கவலைப்படுகிறான். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொல், தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். குறளை பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிவிட்டு போன குறள். சொத்து முழுவதும் தனக்காக வைத்துக்கொண்டு எவனுக்கும் எதையும் தராமல் தானே உண்டு தானே அனுபவித்து செத்து விடுகிறானே, அவனுக்கு ஈத்து உவக்கும் இன்பம் இறுதி வரை தெரியாமலே போய்விடுகிறது என்கிறான் வள்ளுவன்.